சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். என்ன கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் நம்ம எல்லாம் ஊர் ட்ராவல், நிறைய குரு பூஜையெல்லாம் போயிட்டு வந்தேன். கேரளாவில் சிவபிரபாக சித்த யோகியோட குரு பூஜைக்கு போனேன். ரொம்ப ரொம்ப ஆன்மீகம் எவ்வளோ வளர்ச்சின்னு பார்க்கலாம். அங்கே அவ்வளோ ஜனங்க சாமியை கும்பிட்டு போனாங்க. அந்த குரு பூஜையை பற்றி அப்புறம் போடுறேன் வீடியோ. இப்போ ஒரு கதை சொல்கிறேன். திரு சி ஜானகிராமன் எழுதின கதையை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் சுவாமிநாதன்னு ஒருத்தர் 75 வயசு. அவருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த குரூர புத்தி, க்ரூக்கெட். எப்படின்னா யாரும் நல்லா இருக்கக்கூடாது, யாரும் நல்லா வாழக்கூடாது, தான் தான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர். இந்த சுவாமிநாதனுக்கு 75 வயசாச்சு. ஆனாலும் அவருக்கு அந்த கர்வம், தான் தான் கிரேட்டுன்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்க ஒய்ஃப் பேர் வாலாம்பாள். சுவாமிநாதனுடைய பிரதர் இறந்து போகிறாரு. அந்த பிரதரோட பையனை சுப்ராயன் அவர் இவர் நான் எடுத்து வளர்த்துக்கலான்னு அப்படி அவருக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்கிறாரு. ஆனால் அந்த சுப்ராயனுக்கு படிப்பே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்ன பண்ணுறாரு, வியாபாரம் செய்யலான்னு வியாபாரம் ஆரம்பிக்கிறாரு. வியாபாரம் பார்த்திங்கன்னா அமோகமாக ஓடுது. அந்த ஊரில் இவர் செழிப்பாக ஆகிட்டார். இந்த சுப்ராயன் பணம் காசு எல்லாம் நிலம்லாம் வாங்கி அவ்வளோ நிலம் வாங்கி அவருக்கு பணம் அப்படியே குமிஞ்சு போகுது. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் அவருடைய பெரியப்பாக்கு சுப்ராயருக்கு நான் கொஞ்சம் நிலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவராக ஆசைப்பட்டு அவருக்கு நிலம் கொடுக்குறாரு. அந்த நிலத்தை கூட இந்த சாமிநாதனால் சந்தோஷமாக வாங்கிக்க முடியல. கோடியில் இருக்க நிலம் தானே எனக்கு கொடுக்குற, நல்ல நிலமாக கொடுத்த, முன்னாடியாக கொடுத்த அப்படின்னு அப்பயும் ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகத்தன்மையான ஒரு குணம் அவருக்கு. அவர் அப்படி வாங்கி அந்த நிலத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படி இருந்து நாட்கள் ஓடுது. நல்ல வியாபாரம் நடக்குது. செழிப்பாக ஆகிட்ட உடனே அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாகுது. இவர் நல்லா இந்த சுப்பராயன் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறாரு. எதுக்கும் நம்ம சித்தப்பாக்கு எல்லா ப்ரெஃபரன்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கல்யாண மண்டபத்தில் நீங்கள் போய் எல்லாத்தையும் கவனிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கல்யாணத்தில் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் இவரோட புத்தி இந்த கெட்ட புத்தினால இவர் என்ன பண்ணுறாரு, நேராக சமையல் கட்டுக்கு தான் போகிறாரு. சமையல் கட்டில் போய் அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாயசம் அப்படி மணந்து கொதிச்சுட்டு இருக்கு அண்டாவில். ஆனால் அந்த கெட்ட புத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த பாயசம் மணக்கிறது இவருக்கு பொறுக்கலை. பாயசத்தை எடுத்து அப்படியே கொட்டிடுறாரு. கீழே கொட்டிட்டு கத்திட்டு வாங்க நான் என்னை யாரோ தள்ளிட்டாங்க, நான் பாயசம்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஒரு பெரிய பெருச்சாளி பாயசத்துக்குள்ளே இருந்தது. அந்த பாயசம் யாராவது குடித்தா எல்லாரும் எலி பாஷானம் குடிச்சு இறந்த மாதிரி ஆகிடும், அதனால தான் கீழே கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிக்கிறார், நாடகம் போடுறாரு. ஆனால் எல்லாரும் அந்த நிஜம் நம்பிடுறாங்க. அந்த வாலாம்பாள் அவங்க ஒய்ஃப் மேலேருந்து ஆசிரியரை சொல்கிற மாதிரி கேட்குது இவருக்கு. உன் வஞ்சக புத்தினால் தானே, இந்த மாதிரி கெட்ட புத்தினால் தானே இப்படிலாம் செய்கிறேன்னு அந்த கொடூர புத்தியை எடுத்து சொல்கிற மாதிரி அவருக்கு காதில் விழுது. இதுலேருந்து என்ன தெரியுறோம், நம்மளுக்கு இந்த கெட்ட புத்தியே இருக்கக்கூடாது. இந்த கெட்ட புத்தி இன்னொருத்தர் நல்லா வாழக்கூடாது. நல்லா இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டால் 4 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க இப்படி கெட்ட புத்தியில் இவங்க அழிஞ்சு போனோம், இவங்க ஏன் முன்னேறுறாங்கன்னு நம்ம எண்ணம் இருக்கக்கூடாது. அதை நம்ம திருத்திக்க வழி பார்க்கலாம். வாழ்க்கை வளமுடன் நேர்மையாக. ஸ்டே பிளேஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.